அதாவது தேசிங்க 2 அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ரவி மரியான்னு எழில் சார் எழுதிட்டாரு. அப்புறம் தான் ஆமா. இது வந்து 2 விஷயம். ஒன்று அவர் என் மேல வச்ச நட்பின் அன்பு, 2வது தேசிங்க ராஜா ஒன்று வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதுல ரவி மரியா வில்லன். அப்ப இது 2ல நம்ம தான் வில்லனா இருக்க முடியும். அதனால 2 விஷயம் தான் இருக்கு. அவருடைய ஆசையை வளர்க்கும் போல இது அவரோட சேர்ந்து நடிக்கிற 6வது படம். சாம்சனை அதாவது ஒரு கேங்கே இப்போ நான் எழில் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த கேங்கே பார்க்கும்போது எங்களுக்கே வந்து எப்பயுமே வந்து ஃபன்னாகவே கலகலன்னு இருக்கிறவங்க அவங்களை எப்படி செட்டில் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செட்டு? என்னன்னா ஒரு காமெடி படம்னு நம்ம உள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம மற்றவங்களை எப்படி சிரிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு எழில் சார் படத்துல ஆல்ரெடி நிறைய அதிதிறமையான காமெடி நடிகர்கள் உள்ள போட்டு அவங்க எல்லாம் பண்றதை பார்த்து நாங்க சிரிச்சுட்டு உட்காந்தோம். ஸோ நான் சிரிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு, சிரிக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கக்கூடிய படமா இருக்கும் எப்பவுமே எழில் சார். எப்படி ஓகே, நல்லா சிரிக்க வைக்கிறதுக்கும் தட் இஸ் சாம்ஸ்.